வருடத்தின் முதல் பகுதியில் காலையில் நூல் வெளியீடாக சங்கம் மீடியா வெளியீடாக முனைவர் பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய சிறப்பு சொற்பொழிவாக தொடர்ந்து பக்தோசபாத்தி ஐயாவுடைய உரையாக கேட்டு கருத்துக்களால் நாம் மனம் நிறைந்து இப்போது வயிறும் நிறைந்து கண்கள் ஏதோ சொல்கின்றன. தூங்கவா கேட்கவா? உங்களை தூங்காமல் ஆட்கொண்ட அடுத்து வரவேற்கின்றார் அரசு செல்லையா அவர்கள். அவரை பற்றிய ஓரிரு வரிகள் மட்டுமே உங்கள் செய்திருக்கிறார். பேராசிரியர் அரசு செல்லையா அவர்கள் மூலக்கூறு உயிரியல் உயிரியல் துறைகளில் ஆய்வு செய்தவர். அவருக்கு இப்போது இங்கே எப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். அவர் பேசிய பிறகு அப்பணி அவர் முழுப்பணி என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று நினைக்கின்றேன். கல்லூரி பல்கலைக்கழக அளவில் பல ஆண்டுகளாக பயிற்றுவிப்பவர். தற்போது பால்டிமோர் மேரிலாந்து பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிகிறார். கடந்த 35 ஆண்டுகளாக அமெரிக்காவில் பல்வேறு தமிழ் அமைப்புகளில் பணியாற்றி வருகின்றார். நம்மோடு என்றும் உறவாக இருக்கக்கூடியவர். இன்று அவர் பேச இருக்கும் தலைப்பு சூழலியல் பேரிடர், தமிழர் வந்த வழியில் கண்ட தீர்வுகள் என்ற தலைப்பில் அண்ணார் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை தமிழ் மரபு அறக்கட்டளை தலைவர் முனைவர் தா. சுபாஷினி அவர்கள் சிறப்பு செய்வார். எங்கள் வாழ்வு எங்கள் படமும் மங்காத தமிழ் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இதில் எத்தனை பேர் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது? பிஜி ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் யூஜி? வெரி குட் வெரி குட். இதில் வந்து லேர்னர் பர்சன் யாருமே இல்லை, எல்லாருமே லேர்னிங் பர்சன் தான். நான் அமெரிக்காவில் 4 வருஷமா இருக்கிறேன். இந்தியாவில் கவுண்ட் பண்ணி பண்ணிட்டு இங்கே வந்து நான் ஒரு கிராமம் கடலூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாயம் நான் பண்ணிட்டு கல்லூரிக்கு போன வரைக்கும் விவசாயம் பண்ணிக்கிறேன். அப்படி இருந்தவன் வந்து எம்எஸ்சி எம்ஃபில் பிஎஸ்டி ஹிஸ்டரி அமெரிக்காவில் 4 வருஷம் வண்டி ஓடுனா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு காரணம். ஆய்வுகள் பேராசார் தந்தை பெரியார். அது என்ன சொல்றேன், எங்க அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாரு, 2 கருத்து சொல்லுவார். பெரியார் பிறந்தாங்க, உனக்கு எதுவும் தடை கிடையாது, ஒரு விதி ஒரு தலையில வரமா, உனக்கு எதை சீனி அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாரு. 2வது, நீ எது சொன்னாலும் ஏதாவது தப்புன்னு தெரிஞ்சிருந்துன்னா, தெரியாம சொல்லிட்ட தவறுன்னு உனக்கு புரிஞ்சிச்சுன்னா உடனே ஒரு அப்பதான் நீ வளர முடியும், அடுத்த படிக்க முடியும். நீ அதே நான் பிடிச்சது முன்னுங்க அப்படின்னு சாதிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதே தான் உட்காந்து தவறு முடிஞ்சு போகுது. இந்த 2 தான் எனக்கு வழியாது. இப்போ ரொம்ப மகிழ்ச்சி. நான் நாட்கள் கூட்டம் அமெரிக்காவில் பார்க்க ஒரு விமானம் போயிருக்கேன். நம்ம டாக்டர் விஜய் காடுகிறான் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கிறவர். அவர் வந்து மருத்துவர். அவர் வந்து தமிழ் சேர் இன்கார்பரேட் பண்ணி அந்த ஹார்வர்ட் தமிழ் சேர் பெரிய விவரமான ஆனால் அதெல்லாம் ஒருங்கிணைச்சு தமிழ் துறையில் உருவாக்கி அவர் தான் நம்ம ஆரோக்கியன் சுந்தர கணேசன் அவங்களுக்கு தெரியும். அமெரிக்காவில் கூப்பிட்டு வாஷிங்டனில் நானும் கலந்துட்டேன். ரொம்ப பெருமையாக இருந்தது. தமிழ் பணி செஞ்சுட்டு போனாங்க.
இந்த இங்கிலீஷ்ல முதல் இல்லையா ஜோனி ஆஃப் சிவிலைசேஷன் இந்த இல்லைங்களா முதல்ல இங்கிலீஷ் கொடுக்கணும். அது பார்த்தோன்னே இங்கே ரோஜா சுபாஷிலாம் என்ன வாங்கி போய் பார்த்தா அதை சுத்த கேட்டதுலாம் அப்படி பார்த்தேன் காமிச்சார். மறைச்சு அந்த புத்தகத்தை எப்படியாவது அமெரிக்காவில் தமிழ் இருக்கிறவங்க முடியாது. அதில் ஆரம்பம் இந்த பிள்ளைகளுக்கு நம்மளோட தமிழ் புரிஞ்சிடக்கூடாது, தமிழ் கொஞ்சம் வளரணும், அடுத்த தலைவருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி புத்தகத்தை நான் நினைச்சேன். இது ஒரு 10 வருஷம் கழிச்சா ஒரு 1000 மாணவர்கள் ஒரு 7-8 பள்ளி சேருவாங்க. 10 வருஷத்துல 10,000 மாணவர்கள் 100 பள்ளிகள் சேரும். இது நாங்கள் எதிர்பாராத ஒன்று தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம். இப்ப இந்த இந்த பள்ளியில் வரும்பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தந்தை பெரியார் தலைமாணாக்கர் அறிஞரா படித்த கல்லூரி எவ்வளவு பேர் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. மாணவர்கள் அப்படியே ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது be curious, தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கணும். அது உண்மையாங்கிறத யோசி. இங்க காலையில் சொன்னாங்க யாரு ஒரு துறையில ஆத்தன்டிக்கா இருக்காரோ அவங்க பேசுறேன். வாட்ஸ்அப்ல வந்தா பார்க்கக்கூடாது. அதே நீங்க இருக்கணும். ரொம்ப முக்கியம். இந்த இன்னைக்கு நாம் பேசப்படுறது அண்ணா சொன்னா அண்ணா அமெரிக்காவுக்கு சப்ஜெக்ட் அதுல உங்க சப்ஜெக்ட் அவர் பார்க்கறது நீங்க டேட் கொடுத்துருக்கு சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அவரு இன்னும் ஒரு வாரம் தள்ளி கொடுக்குறாரு அப்படின்னாரு. என்னையாது சர்ஜரி முக்கியமான சர்ஜரி இது முதலமைச்சர் அறிவாளி இது அப்படியே நான் பார்க்காதது பார்க்காதது இது என்ன ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணு இல்லை புத்தகம் படிச்சிருக்கேன். அது முடிச்ச உடனே படிக்கலாம். ஒருவேளை இப்போ சர்ஜரி நான் குடிக்கிறேன்னா இந்த படிச்சா போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளவு ஆர்வம் உங்களுக்கு சீரியஸா இருக்கு. படிச்சே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வயது ஆகாது. இப்போ 2 பேசலாம். 2 பிரிவா வச்சுக்கலாம். ஒன்று பிரைவேட் பிரைஸ் சூழியல் பேர். அது எவ்வளவு ரொம்ப சிக்கல் எத்தனை பேர் இருக்கு கையோடு ஆஜர் கையோடு சொல்றேன். 2 பேர் இப்போ சரி இது ஒரு பெரிய பிரச்சனை. இதுல வந்து ஒரு சூழல் பேரிடர் அப்படின்னு ஒண்ணு நான் எப்ப பண்ணிட்டேன்னா எம்எஸ்சி விவாதிக்கும் போது அந்த ரெவல்யூஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் அதுல வந்து வாட்டர்மேன் ஒரு பப்ளிக் அருமையான புத்தகம். அவர் கமலாக்கர் ராவ் இருக்கிறாங்க. அவர் இதெல்லாம் பிரின்சிபலாக இருக்காரு. அவரு அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமெரிக்கா வந்து இந்த பேரிடர் அப்படின்னா ஜவாப் காலத்தில் படிச்சப்போ என்ன 99% of the living organisms on planet Earth as plants, animals, microbes, algae, fungi, எல்லாரும் 99% எக்ஸிங் வேறு உள்ளிவஸ். அப்ப விலங்குகள் உயிரினங்கள் தோன்றுது மறைந்து தோன்றுது மறைந்து இதை பார்த்தோம் ஆச்சரியமா போயிடும். அப்ப நம்மளும் அழிஞ்சிருவோம், மனிதனும் அழிஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு கருத்து.
அப்பதான் என்விரான்மெண்டல் குவாலிட்டி பொல்யூஷன் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து வருதுன்னா அமெரிக்கா போயிருக்கு. அமெரிக்கா போட்டு அதுல இருந்து 77 இருந்து இதை நான் தொடர்ந்து இதை நான் பார்க்கிறேன். இது என்ன உண்மையிலேயே இருக்கிறா இல்ல சும்மா ஹைட் பண்றாங்களா என்ன? அதே சமயத்துல தமிழ் நான் வந்து அவர் மாதிரி தமிழ் படிச்சிருக்கணும். தமிழ் படிக்காம கொண்டு தீர்த்ததை காரியங்கள் முக்கியமான கருத்து. அது தமிழ் படிக்காதனால போய் அங்கே போய் தமிழ் படிக்கணும். அமெரிக்காவில் போய் அட்லீஸ்ட் தமிழ் இருந்தேன். இப்போ தமிழ் அப்படின்னு தமிழ்நாடு அல்லது திராவிட நாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து தமிழ்ன்றது உடனே ராபி லாங்குவேஜ் அங்க ஆதாரப்படுத்த ஒரு என்ன அதை அங்கே போனாங்க திராவிட மொழி வடநாட்டில் இருக்கு. அப்ப எனக்கு என்ன குறிச்சி 1 குறிச்சி 2 இருக்கும். அஸ்கோ பார்க்கோலா அப்படிங்கிற அறிஞர் வந்து அவர் வந்து ஒரு ரைட்டப் கொடுத்தாரு. இது திராவிட நாகரிகம் தான் சிந்துவெளி நாகரிகம். அதுல இருந்து எனக்கு அது ஒரு கேள்வி. இதுல தூய பெயரை தொடர்ந்து பார்க்கிறேன். இதுல தமிழ் சொல்லி இது என்ன பாசமா இருக்கு ஒரு உயர்ந்த மொழியாக வேற அது பயணிக்கணும். 2 வருடத்துல சந்திக்கிறது அதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது நீங்க அமைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு சூரிய பெயர்களால சிந்து சமய நாகரிகம் மக்கள் கிடைக்கிறாங்க. இது வந்து தெற்கு அதே ஈஸ்ட் சவுத் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு அப்ப பார்க்கிறாங்க. இப்போ இவரை யாரும் ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிஞர். அவர் வந்து வாழ்ந்தது அவர் அவரு இறந்திருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா 100 ஆண்டுகள் 2017 இந்த மனிதர்கள் வேறு உலகத்துக்கு போகிற வேண்டி வரும். The planet Earth will become uninhabitable. இதை பார்த்தாவே ஆச்சரியப்பட்டாலும் கொஞ்சம் பண்றாரு. அதனால கொஞ்சம் எல்லாரும் பார்த்து வைக்கணும் சொல்றாருன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க பார்த்துக்கலாம் அண்மையில் ஐபிசிசி அப்படின்னு போடுவாங்க. அது ஒன்றும் வேலை காலம் கண்ட்ரோல் அந்த சோலார் எனர்ஜி அதுக்கு ஆயில் கேஸ் எல்லாம் குறைக்கணும், யூசேஜ் குறைக்கணும், பெட்ரோல் குறைக்கணும். என்னன்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா 7 Indian cities including Mumbai, Chennai, Kochi and Visakhapatnam will be nearly 3 feet underwater by the end of the century. 2000 இது வந்து 3 டிகிரி 3 அடி தண்ணி கொடுக்கும். அப்ப நான் மாற்றோட 200வது ஆண்டை கொண்டாடும் பொழுது இந்த உயிர் வேற மாதிரி இருக்கும். தயவு செய்து பார்த்தீங்க, நான் 47 வருஷமா ஃபாலோ பண்ணிருக்கேன். இதெல்லாம் பொய்யாக இருக்கக்கூடாதா அப்படிதான் நான் விரும்புறேன். ஆனா நான் புரியல. ஆப்பிரிக்கா போனோம்னா மேரிலாண்டில் நண்பர்கள் படிக்கிறாங்க. இந்த டெத் மூவ்மெண்ட் டெத் டே உலகளாவிய ஒரு மூவ்மெண்டா உருவாக்குறதுக்கு இந்த நேச்சர் பார்க் அவங்க சைலன்ஸ் ஸ்கிரீன் ஒரு கிணத்துல வந்து நீங்க கிணத்துல கொடுப்பீங்க, அதனால உயிரினங்கள் இறங்குது, இது ஆபத்து அப்படின்னு. கேனாட் பெர்சன் ஒரு விஸ்கான்சின் செனட் அவங்க ஒரு இதை பண்றாரு. இது மாதிரி ஏப்ரல் 22 வச்சு நம்ம கொண்டாடினா மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்றாங்க.
எழுபது ஆரம்பிச்சு நாம இது சொல்லிட்டு அங்கே போய் நாம பண்ணலாம் கருத்து ஒவ்வொரு நாளும் துணி நாள் தான். அடுத்தது ரொம்ப முக்கியமான மாபெரும் அறிவாளி. அவர் எப்படி பார்த்து அறிஞர்களெல்லாம் கேட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னா CO2 வீட்டிலே தான் விட்டோம்னா அது மேல போய் சீனியர்ஸ் மாதிரி மீண்டும் சூரிய ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகிறத போகாம திருப்பி உபயோகப்படும். ஆமா குப்பைப்பா அடுப்புல மாதிரி ஆகும் ஆரம்பிச்சு ஆப்போது இன்கன்வீனியன்ட் அவர் தான் பயங்கரமா இந்த ப்ரோக்ராம் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டியே போட்டாங்க. உலகத்துல ஒரு பெரிய விழிப்புணர்வு உணர்ந்தார். என்ன பண்ணி எல்லாரும் பேரும் தெரியல. ஆக இவருடைய யூடியூப் அவசியம் பார்த்தாங்க. 2-3 ஒரு நாளைக்கு 3 நேரம் எடுக்கிற அளவுக்கு அவசியம் பாருங்க. நம்ம சர்வ் குளோபல் சர்வ் இந்த சின்ன பெண்மணி ஒரு பள்ளிக்கூட இது அவங்க அப்பா அம்மா பெற்றோர் பார்த்துட்டு இந்த மாதிரியா எங்களுக்கு புரிய வயசானவங்களுக்கு பரவாயில்ல சின்ன பிள்ளைகள்லாம் கேட்டு இந்த மாதிரி மோசமான நிலையில பண்ணிட்டு ஒரு பெரிய இயக்கத்தையே தூக்கி கொண்டு வந்து ஐக்கிய நாடுகள் சபை உலகத்துல ஒரு போவாங்க எல்லாரும் எதிர்கால காலம் நீங்க பண்ற பயிர் போறீங்க. இது மிக மோசமான ஒரு சூழல். அமெரிக்கால குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப பிரச்சனை. இந்த நாட்டியா இந்த மாதிரி பூமியா நம்ம பயிர் போகணும். காரணம் இன்னொரு நண்பர் ரொம்ப பிழைக்காரன் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி அவர்கிட்ட ஃப்ரீ அடிக்கலாம் வச்சிருந்தேன். அவரு 3 அடிப்பீங்களா 3 அடிப்பீங்க புத்தகம் அவரு என்ன don't talk to me about that. No, humanity cannot solve the problem. We don't have the knowledge, the wisdom, the will to sacrifice necessary things to combat climate change. இப்போ ரியல் டேட்டா ரொம்ப மோசமான நிறைய படிக்கணும். இந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சவங்க எல்லாரும் என்ன செய்யணும் படிக்கணும். உண்மையான டேட்டாவை சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் 2050 எதுவுமே மாட்டாது. யோகா பாராடி ஒரு ஹிஸ்டோரியன் இருக்காரு. அவங்க இவர் என்ன சொல்றாங்கன்னா நம்ம குளோபல் நியூக்ளியர் பார் 5000 மேல நியூக்ளியர் பார் ஒரு பார் எடுத்துருக்கோம். அட்டாமிக் பாம்பு எடுத்துக்கோம். ஒன்று மாதிரி 1000 இருக்கணும். அடுத்தாங்கன்னா உலகத்தில் பராக் ஒபாமா தலைவராக அவருக்கு ஜெனரல்ஸ்லாம் கொடுப்பாங்க டிப்ஸ் என்ன நடக்குது. அப்போ சொல்லும்போது அவர் சொல்றாரு இதை கேட்டவுடனே அட்டாமிக் பாம்பு சொல்றது எப்போ வைக்கிறது என்ன அதில் பிரசிடன்ட் பக்கத்துலேயே ஒரு பெட்டி இருப்போம். அதுதான் கோடு. இதை சொன்ன உடனே அவருக்கும் கடலை தாண்டி அப்படியே குதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு இருக்கும். இது குளோபல் வார்மிங். குளோபல் ஏரிங் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க வெப்பம் அது வெப்பமாக இருந்தா கொஞ்சம் சூடாகும். அது கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம்.
அப்படிங்கிற மாதிரி கிடையாது. மழை திடீர்னு எதிர்பாராத 40 இன்ச்சு வறட்சி பயங்கரமாக இருக்கும். எதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுதான் கவர்மெண்ட். அப்புறம் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் நம்ம ஜாப் லாஸ், ஆங்ஸைட்டி, மென்டல் டிசார்டர், sea level rise increase எல்லாம் ரியலாக இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் மொத்தம் பார்த்துக்கிட்டா எல்லாருமே ஆப்பிரிக்கா அப்பவே அங்கே உள்ள பெரிய விலங்குகள் பிளான்ஸ் எல்லாம் அழிக்காம இந்த 200 ஆண்டுகளா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பிறகுதான் நம்ம வேலையை காமிக்கிறோம். இல்லை, மனித இனம் வந்து 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே வேலையை காமிக்காரு இந்த பிளானட். அதுதான் அத்தனை மனித எத்தனையோ மனித இனங்கள் ஹோமோ சேப்பியன்ஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ நியாண்டர்தாலஸ், ஹோமோ ஆஸ்ட்ரலோபிதெகஸ் எல்லாம் காணப்படுகிறோம். இது நம்மளுடைய என்ன ஒரு பெரிய அதிசயமா, we human species can go back to Stone Age and become extinct sooner we need to be. டைனோசார் பிரபலமான தெரியுமா? 200 மில்லியன் இருந்து 65 மில்லியன் வரை 135 மில்லியன் இயர்ஸ். That means 13.5 கோடி ஆண்டுகள், 13 கோடி ஆண்டுகள். ஒரு கல்லு, பெரிய கல்லு விண்வெளியில வந்து இப்பதான் விழுந்துச்சு. அது கொஞ்சம் தவறி போயிருக்கு, உள்ளாக போயிருந்துச்சுன்னா நம்ம இன்னும் நகர்தான் இருந்துருக்குங்களா. அந்த கல்லு கொஞ்சம் ஒதுங்கி இருந்து போயிருக்குன்னா அடிக்கலாம். அதே நம்ம மேமல்ஸ் தான் கொஞ்சம் தான் இருக்கும். ஆக இதுதான் வெரி யார் நமக்கும் சித்தா சித்தம் டிஎன்ஏ சிமிலார் எவ்வளோ சிமிலர் நினைக்கிறீங்க? ஹியூமன் பீயிங் அண்ட் சிம்பான்சி percent 100% எவ்வளவு சிம்பான்சி எவ்வளவு 2.5% தான் டிஃபரன்ஸ். சிம்பான்சி 98% நம்ம டிஎன்ஏல இருக்கு. நீங்க அதனால மியூசியத்தில் சிம்பான்சி பார்த்தீங்கன்னா மரியாதையா இருக்கு. ஏதாவது கலெக்டர் எடுத்து போடுறாங்க, கடவுள் பார்த்து அந்த 2.5 டிஎன்ஏ மாத்தினாருன்னா நீங்க இருக்கீங்க சிம்பான்சி வெளியில இருக்கும். இதை நான் எடுத்துக்கொண்டு சொல்லிருக்கேன். இது ரொம்ப முக்கியமான இதுவரைக்கும் உயிரின பேர் அழிவுகள் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் 1 2 3 4 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷன். அதுல வெறும் இயற்கையான நடக்குது. அது அந்த உயிரினங்கள் காரணம் கிடையாது. இப்ப 6வது நடக்கிறதுக்கு நாம தான் இது பாருங்க. இப்ப 500 பில்லியன் வந்து உயிரினங்கள் வந்து 3 பில்லியன் இருக்கு. ஆனா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் 500 பில்லியன் பாருங்க. 1 2 3 4 இப்போ இந்த இதான் இது ஆரம்பிச்சு இது ஆரம்பிச்சு இதை வந்து ஒன்று செய்ய முடியாது. அதான் இதனுடைய விடத்தை எப்படி இப்ப கடைசியில் நீங்க பார்த்துக்கீங்க படம் ஓகே. 6 mass extinction is here. அது global case. அது நம்மளால CO2 global warming due to emission of greenhouses CO2 methane gas through burning fossil fuel. Mindless consumerism. ஐல காசு இருக்கிறது பாயிண்ட் தருது. ஆமாம், அது எங்க ஒரு குப்பை mindless dumping of liquid, solid waste, resulting in mindless pollution of air, land, water, making this planet actually gas. Mindless elimination of forest
construction of buildings in places where most rivers and lakes are present. Industrial farms தான் என்னன்னா சும்மா கோழி பண்ணை, மாட்டு பண்ணை பயங்கர ஒரே இடத்துல நிறுத்தமா போட்டு அதை ஃபிட் பண்ணி அதை அந்த யுகான் நார்ம்ஸ்ல வந்து வைரஸ் அட்டாக் பண்ணுற அந்த கோழி அது ஒரு காரணம் அப்படின்னா மனிதனும் விலங்குகளும் பக்கத்தில் இருக்கும்போது மியூட்டேஷன் ரொம்ப பாசம். இப்போ வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் அடிக்கடி ஒவ்வொரு ஆண்டுமே கான்ஸ்மெண்ட் நடத்துவார். இதை எல்லா கல்லூரிகளுக்கும் நீங்கள் பள்ளிகளில் இருக்கிறாங்க இனிமேல் என்ன ஒரு ஆசிரியர் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணணும். இப்போ உலகின் நண்பர்கள் சூழலாக தெரியுங்களா? உலகின் நண்பர்கள் இவருடைய பழைய சொல்றாரு வெரி சீரியஸ். அவருக்கு ஐடி கம்பெனிலாம் இருந்தால் இஸ் வெரி தமிழ்நாட்டில் உலகின் நண்பர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இன்னும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சிறப்பு அல்ல இருக்கு. மற்ற மாநிலங்களோட இங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லுவார். என்ன எக்ஸ்டென்ஷன் மேத்ஸ் தெரியும், மற்றவங்க எல்லாமே உயிரினங்கள் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து ஒன்று புதுனா அப்படியே வளர்ந்து ரொம்ப அரிசி இது அங்கிரம் அப்படின்னு இது மாதிரி 1000 என்ன சொன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் அப்படின்னு ஒரு விலங்கு. இது குளோபல் வார்மிங்னால எண்ணிக்கை குறையும். வைரஸ் ஆகும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் குறையும். கடல் முள்ளெலிகள் இந்த இது ஒண்ணு சில தமிழ் சி அர்ஜுன் கடல் முள்ளெலிகள் இது வந்து அதிகமாகும். இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதை சாப்பிட்டு வாழ்றதுனால இது குறையிறதுனால அது புறப்படுது. ஸ்லோவா புறப்படுறது. என்ன பிரச்சனைனா அது வந்து கடற்பாசியை சாப்பிடும். கடற்பாசியை அப்ப அது எண்ணிக்கை அதுக்கு கடல் அதிகமானா கடல் பாசியை சாப்பிடும். கடற்பாசியில என்ன ஒரு சிறப்புன்னா 1 ஏக்கர் மரங்கள் பயிர்கள் போட்டோசிந்தசிஸ் மூலமா கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணிட்டு ஆக்சிஜன் வந்து கொடுத்ததுன்னா இது வந்து 20 பங்கு CO2 கல். அப்ப மரங்களை விட அது பாதுகாப்பு குறையும். ஏன்னா அந்த pH மேல போகுது, அதிக எண்ணிக்கிறது. ஏன்னா இது குறையும். சன்ஃப்ளவர் சீட்ஸ் புரியுதா? இது மாதிரி ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் குளோபல் வார்மிங்னால, கடல்ல கெமிக்கல்ஸ் போட்டதுனால இது ரியல் ப்ராப்ளம். யாராவது ரியல் ப்ராப்ளம் நினைக்கிறீங்களா? எல்லாரும் ரியல் ப்ராப்ளம். தனியாக எதிர்பாராத வெள்ளம் எல்லாம் அவருக்கு 100 வருஷம் 50 வருஷம் தாங்கிறது சிரமம். ரொம்ப பெரிய பாசிட்டிவ் தான். I am very positive person, but you have to be realistic also. சும்மா கனவு இருக்கு. அதுல வந்து இப்போ நம்ம வந்து சிந்து வெளிக்கும் வைகைக்கும் தொடர்புக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன சிந்து வெளிக்கும் நேரம் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தோம்னா சும்மா இந்த உபை பகுதி
மெசோபொட்டேமியா, அது கீழே வந்து சுமேரியா, அதுக்கு மேல வந்து அக்காடியன்ஸ், கையில ஈழம் இருக்கு. இதுல வந்து நம்ம அங்க இருந்து நீங்க கம்யூனிகேஷன் இது என்ன ஏன் நான் சொன்னா தமிழர்கள் இங்க வரதுக்கு முன்னாடி இந்த தமிழ் காலையில் நிறைய சங்கை எல்லாம் அங்க கிளைமேட் கிரைசிஸ் பார்த்துட்டாங்க. லோக்கல் கிளைமேட் கிரைசிஸ் நம்ம முன்னோடி பார்த்து அது வந்து எப்படி தப்புறது அப்படின்னு சில கோட்பாடுகளே வந்திருக்காங்க. அது இன்னைக்கு நம்ம கடைபிடிக்கிறோம், ஓரளவு கடைபிடிக்கிறோம், ஓரளவு இல்லை. இதை எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பெருமைப்பட்டு அதுக்காக நாங்கள் தமிழர் தமிழ் கொடுக்கறதுக்கு நினைக்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இன்னும் கொஞ்சம் பார்த்து கடைசியில நம்ம இலக்கியத்துல என்ன வழி தவிர்க்கிறது அப்படின்னு நான் சிந்திச்சேன். இது ஒரு பிஹெச்டியாக எழுதலாம், எம்எஸ்சி தீசிஸா எழுதலாம். உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் இப்போ ஊர் பாருங்க, ஊருக்கு இங்க லிஃப்டூர் எரிது எதுன்னு ஊருங்க. அதிகமா சொல்ல எரிது ஊர் ஊருக்கு முன்னூர் இந்த வகையில் அப்படியே அதோட நிறுத்திக்கிறேன். இங்க வந்து அது மேல மெசோபொட்டேமியா சிவிலைசேஷன், இது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இந்த கோட் கடலையும் வழி இருக்கு, மேற்கு எல்லாம் கோட். ஆக நம்ம அங்கிருந்து சொல்ல தமிழர் கடந்து வந்த கண்ட வழியில் அவர்கள் பல பிரச்சனைகளை எதிர்பார்க்க. அப்ப அது வந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அவங்க உள்வாங்கிறாங்க. இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு இனம் சர்வை பண்ணியிருக்கா அப்படிங்கிறது வாசி கிளாசிக்கல் லாங்குவேஜ்ல தமிழ் தான் இருக்கு. அப்ப முடிகிறது இதெல்லாம் சொல்லலாம். லாங்குவேஜ் வந்து இங்க ஐசி, இங்க ஐசியில ஏற்கனவே இருந்த முதல் வந்தது அண்டர் கேம்பஸ் 50,000 ஆண்டுகள் அடுத்தது இது வந்தது. இந்த ரெண்டையும் சேர்ந்துதான் இந்த சேவையை கட்டுறாங்க. அப்ப இந்த சேவையை கட்டுறதுக்கு மெசோபொட்டேமியாவும் ஹெல்ப் பண்ணிருக்கு. அங்கேயும் சில பாடங்கள் பெற்றிருக்காங்க. நீங்க மருத்துவம் பார்க்கலாம். அடுத்து இது திராவிடம். நீங்க கூகுள் பண்ணா ஈஸியா இந்த மாதிரி திராவிடி அங்க போண்டா கம்ப்யூட்டர். ஆனா அம்பேத்கர் சொல்றாரு, இந்தியா முழுமையும் தமிழர்களுக்கு தான் உரிமை. இந்த தோழர்கள் மாதிரி எல்லாம் பார்ப்போம். இதை பார்த்து அவங்களுக்கு பெரிய அறிவாளி. அவரு உரிமை உண்டாருன்னா தமிழருக்கு தான் உரிமை உண்டாங்க. ஏன் எப்படி இங்கெல்லாம் வந்து அந்த திராவிட மக்கள் அந்த இந்த சாரி முடிஞ்ச உடனே அந்த 6 கால் போயிருக்கும், அந்த அல்லது மழை வெள்ளத்துல அதிகம் வந்திருக்கும். அந்த மக்கள் மூவ் பண்ணி அங்க வந்து இங்க வந்து கடைசியில இங்க இங்க படைக்கிறாங்க. அதுக்காக இங்க யாரும் இல்லைன்னு சொல்லுது. இங்கேயும் இருந்திருக்காங்க, இங்கேயும் மக்கள் வந்து உருவாடி இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா யாரும் உள்ளே யாரும் கேடு. இது ஒரு சாதாரணமான இருக்கு. இது வந்து இயற்கைய ஒரு கடைபிடிக்கப்பட்ட ஒரு கோட்பாடு. இப்ப இண்டஸ் வேலி ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் இப்ப தமிழ்ல எல்லாம் அது வந்து ஈஸ்ட்ல போல வந்தது. அதை அமெரிக்காவில் போய் இதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு தமிழ் தெரியாது, இதை வச்சு யாரும் சொல்லணும் நம்ம யார் என்னன்னு அப்படின்னு நான் ஆரம்பிச்சோம். நிச்சயமா இருக்கு. இதை நம்ம படிச்ச பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பாங்களாம் என்ன அப்படின்னு 10 வாரங்கள் இந்தியா
சிங்கப்பூர், கனடா, அமெரிக்கா, பல பேர் அவர் ரொம்ப ஆச்சரியம். அது மட்டும் என்ன குழந்தைங்க பெரியவங்களுக்குயா பெரியவங்களும் பண்ணுவோம். அது ரொம்ப கவனம் சுத்த கணிதம் அடிக்கடி சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சிந்து வெளிக்கும் கையைக்கும் காலையில் பேசுறாங்க தூரம் இல்லை அப்படின்னு எழுத்துக்கள் வந்து எல்லாமே பெண்கள் எல்லாம் பெண்கள் போக்குவரத்து எல்லாமே சொல்றாங்க. ஓகே, இப்போ சொல்லுங்க பாரு, இதுல என்னன்னா இந்த பாடம் 3000-4000 ஆண்டுகளா மக்கள் ஆளுநர் தெரிஞ்சு இங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சூரிய சிக்கல் டிரைவர் மற்ற மக்களை மொழி மொழி காரங்களை பார்க்கறது அங்க சபைகள் கட்டணம் இது ஜாபான் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கல்ச்சர் எல்லாத்தையும் தாண்டி பிடிச்சிக்கணும். இது பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெசோபொட்டேமியா பார்க்கும்போது இந்த காட் அண்ட் காடஸ் டவுன் லைன் மெசோபொட்டேமியா நம்ம கிட்ட காட் காடஸ் ரொம்ப முக்கியம். ஏன் இது இது பேர் நம்ம தான் இன்னைக்கு எதுவும் கிடையாது. ஒரு ப்ரீடிட்டர்மைன்ட் எதுவும் இல்லை அப்படின்னு ஆழமாக அதான் இன்றைக்கு தமிழ்நாடு மத நல்லிணக்கமாக இங்க ரிலீஜியஸ் பேரண்ட்ஸ் வரலாம் இல்லைங்களா? மத நல்லிணக்கம் இந்த தமிழ்நாடு அது ஏற்று ஒரு மதம் ஒரு மாநிலோ அதை பெருசுபடுத்தணும். இதை நீங்க கடவுளுக்குள்ளேயும் மண்ணை கட்டணும். இங்க நெல்லுக்கு பரவு கடவுளுங்கிறது நட்டக்கதை சுற்றி வந்து 4 புத்தம் காத்தியே சுற்றி வந்து முடமுறை சொல்லும் போது உயர்டா நட்டக்கதை பேசுவோம் நாம உள்ளிருக்கிறேன். அப்புறம் வளர்த்த ஒத்துவர சமயம் நதிகளெல்லாம் சுற்றி கலந்திட நிறைவாய் பொங்கி ஒக்கும் தந்தையை காணாத கடலே என்னும் நாளை காண்கின்ற கதியே கடவுள் செஞ்சிருக்காங்க. ஹைலி காம்ப்ளிகேட்டட் காம்ப்ளெக்ஸ் மேன் யாரும் குறை யாரும் இது படி வாழ்ந்துருக்காங்க. இதுல மாற்றி பெரியோரை இயற்றம் இறமே சிறியோரை இயற்றல் அதன் இந்த மாதிரி கோட்பாடுகள் தான் நம்ம தப்பிக்கிறதுக்கு வேண்டும். ஏன் நம்ம அடையாளம் இந்தியாவை அறிஞ்சுட்டாங்க. எங்க மெசோபொட்டேமியா வந்து சிந்து மண்டலம் இருந்து இந்தியாவுக்குள்ள இருந்து சங்க இதுதான் சாதாரண ஒரு பெரிய உறவு இருக்காம பெரிய ஒரு மக்களுக்குள்ள வேறுபாடுக்காம எல்லாரையும் உறவினராக வாழ்ந்த ஒரு நிறைய வழிகள் வந்து ஒரு இப்போ வந்து பெரிய ராஜா ஆனா நிறைய பாராட்டப்பட்டதுல ஒரு பெரிய ராஜா சிறிய அங்கதான் பார்க்கணும். பெரியோரை இயக்கம் சிறியோரை இயக்கம் அதான் மாற்றிங்க. ஆனா நம்மளை காப்பாற்று. இப்போ சுமேரிய நாகரிகத்தில் கத்துக்கப்பா துப்பாக்கி நம்ம வந்து the people of Indus Valley were very peaceful. ரொம்ப ஒரு பாயிண்ட் இருக்கு. யூடியூப்ல பாத்தீங்கன்னா இது சாதாரணமான ஒரு கட்சி. மன்னர் அந்த மன்னர்கள் வந்து படைத்தவர்களாக ஒரு போட்டி வந்து சாப்பாடுல கடவுள் எப்படி இங்க வந்து ஒரு 1000 ஆண்டுகள் சிந்து சமூகத்துல சண்டை போட்டாம நடக்கும். அது தெரியாது. மெசோபொட்டேமியாவில் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு. அதை நம்ம படித்தா அதுக்கு முடியாது. எல்லாருமே ஆங்கிலம் தான். ஒரு பெற்றோர் spirituality begins when you just
ஏன் பயமாக அர்த்தம் அறிவு மெடிடேஷன் அதனால அது கிரேத்தன்மை ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் டிஃபரண்ட். இதில் பார்த்தீங்கன்னா பிரிஸ்டிங்கா பிரிஸ்டா இதுதான் நம்ம தெரிஞ்சதுதான். நீங்கள் சுத்து சமூகத்தில் விலங்குகளை சண்டை போடுற மாதிரி போறீங்க, மனிதர்கள் சண்டை போடுற மாதிரி எதுவுமே மனிதர்கள் ஒருத்தர் வெட்டிட்டு அதான் பயங்கரமா இருக்கும். இருந்து குதிரை ஓடுறது குத்துறது இதுங்க இது ஒரு பெரிய ஆச்சரியமான. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க பல ஜுவல்லரி, காட்டன், விவசாயம், வியாபாரம், மணிகள் எல்லாம் இருக்கு. லாங்குவேஜ் வெரி சொபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி. இன்னும் நம்ம இங்கிலீஷ் வழி கண்டுபிடிப்பாங்க. பட் இட்ஸ் a very sophisticated language. ஸ்டூடெண்ட்ஸ் இதை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா சிந்து சமவெளியில் வந்து அந்த மேற்பகுதி நாலு சொன்னாங்க அதுல வந்து மேயர் அது மாதிரி நிர்வாகம் இருக்காங்க. கீழே எல்லாமே எல்லா வீடும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்லையும் பாத்ரூம் எல்லாம் எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க அங்க வந்து ஒவ்வொருத்தரும் கணக்கு பிடித்ததை செய்வார்கள். இன்னைக்கு உலகத்துல கணக்கு பிடித்ததை செய்வர்கள் வந்து 100% கிடையாது, 20% சம்பளம் வேலை அப்படின்னு போகும். அதுல ஒரு பாட்டு இருக்கு, வான்குருவி அரக்கு சிலக்கூடு இதெல்லாம் வான்குருவியின் கூடு அது அரக்கு ஒரு கடையாம் தேன் சிலந்தி யாவற்றும் செய்தது எல்லாருக்கும் செஞ்ச முடியாது. சிலந்தி கூடு இதெல்லாம் காமிக்கிறது அதோகை என்று வலிமை சொல்ல வேண்டாங்கால் எல்லோருக்கும் ஒன்று சரியா போயிட்டா ஒரு ஆக்கம் அதை கண்டுபிடிக்கிறது தான் சிந்து சமவெளி நாகரிகத்தில் அதை கண்டுபிடித்து அவன் லெவலுக்கு உரிய விரும்புகிறத செய்தாங்க. அதனால எல்லாரும் பெரிய ரொம்ப நீங்க படிச்சு தெரியும். இதுல வந்து குழந்தை தன்னுயிர் தானர பெற்றாரு ஏனைய மண்ணுயிர் எல்லாம் சொல்லும். உனக்கு எது வருமோ அதை நீ சரியா பண்ணீங்கன்னா உனக்கு எல்லாரும் முடியாது. இதுல வந்து நிறைய கடவுள் என்ன ஃபெர்டிலிட்டி, ப்ரொடக்டிவிட்டி, ஹார்வெஸ்ட் அது மாதிரி தான். இன்னைக்கும் எல்லா ஊர்லையும் அம்மன் கோயில் தான் ஊர் நடுக்க. அதில் மீனாட்சி அம்மன் கோயில் தான், மீனாட்சி தான் பெருசாக இருப்பாங்க. சொக்கான சைடில் சின்னதாக இருப்பாரு. நீங்கள் போய் மதுரையில் வந்தீங்களா சொக்கான பெரிதாமல் இருப்பாரு. அதனால தாய் தெய்வத்தை நம்ம வழிபடுறோம். அதில் ஒரு மீன் அதனால் ஓகே தாய் தெய்வத்தை வழிபட்டா இது முக்கியமான அங்க வந்து சங்ககிரி சொன்ன மாதிரி காவல் சொன்னாங்க. நிறைய பெண் புலவர்கள் இருந்தாங்க. அவையார் வந்து அதிகமாக உட்காந்து பேசுறாங்க. அது சாதாரண விஷயம் நினைப்பாங்க. ஒரு பெண்மணிக்கு அது கல் அவங்க பேர் எது மாந்திக்கிட்டு பாலிடிக்ஸ் இருக்காங்க, சண்டை போடுறாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க. இது ரிமார்க்கபிள். இன்னைக்கு பெண்கள் வந்து இது ஒபாமா சொல்றாரு. இன்னைக்கு எல்லா 119 நாடுகள் 125 நாடுகள் தலைவர்களை ஆண் பெரும்பாலும் ஆண்கள் பெரும்பாலும் ஆண்கள். பெண்கள் நீங்க வந்து நீங்க தான் நாங்க தான் பார்த்து அவர் என்ன சொன்னா ஒபாமா அவங்க எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கு பதிலாக பெண்களை போட்டுன்னா நிச்சயம் உலகம் அதுல சிக்கல் இருக்கு. இருந்தாலும் அதான் பெட்ரோல் ப்ரொவைட் சொல்றேன். உலகத்துல பாதிய வந்து ஆணாருக்கும் அடக்கியாக சமுதாயம் உறவு. ஆனா தமிழ் பண்பாட்டுல ஓரளவுக்கு பெண்களுக்கு சமத்துவம் அது மீண்டும் வந்தால்தான் இதை உங்களுக்கு தெரியும்.
நமக்கு இந்த வெளிப்பட்ட தொடர்பு நல்ல தெரியும். அது அப்பா பார்த்தீங்கன்னா இது கூட பெருங்கிறது நீங்க கிடைச்சதுன்னா சண்டை கிடையாது. நீங்க மெசோப்பொட்டேமியா, ஈஜிப்து அங்கெல்லாம் போனீங்கன்னா ரோமா ஒரு வெட்டு இடம் அமைச்சருக்கு இந்த கண்டாலும் இல்லை எப்படி வந்தாங்க கண்டாப்பெல்லாம் வந்திருக்காரு. அதனாலதான் நம்ம ஓரளவுக்கு இன்னைக்கு எல்லா மதங்களுக்கும் தமிழ்நாடு இதுல வந்து நம்ம மெயின் கான்செப்ட் எப்படி நம்ம தமிழர்கள் அங்க தமிழர்கள்லாம் ஏதாவது தமிழ்னா ஊழையும் முற்பத்தும் காண்பார் நாடாறு ஊழையும் எதுவுமே விதி கிடையாது. அப்படி ஊழல் பெருல அப்படிங்கிறது கூட அது நிர்மாணம் சொல்லுவாரு. அது வந்து விதி லாஸ் அவ்வளவுதான் சொல்லுவாரு. பிறப்புக்கும் எல்லாரும் இருக்கும் திருக்குறள். இதுக்கு மேல என்ன இருக்கு கான்செப்ட்? இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை. நான் அமெரிக்கா போனேன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னு. பொங்கல் என்ன காலத்துக்கு அப்படின்னு கேட்டாங்க. என்ன கடவுளுக்கு பொங்கல்? இந்த கடவுளுக்கு கிடையாது. அது ஆகஸ்ட் ஃபெஸ்டிவல். அது ஆடு மாடு வச்சு நாங்கள் செய்வோம். பொங்கல் வைப்போம். மழைக்கு பாராட்டு இருக்குவோம். ரொம்ப வியக்கிறது. Are you serious? How can you celebrate a festival without their God? அவர் நம்ம எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் ஆச்சரியமா நான் ஆச்சரியப்படுறேன். அப்புறம் அது தெரியும் இதழ் இசைகள வாழ்தல் என்னங்க கிளைமேட் ரெஸ்ட் நான் பேசுறேன். முடியுதற்காக எக்கச்சக்கமான செல்வத்தின் பழைய கீதல் இன்னைக்கு நீங்க படிக்கணும். இவரு வாரன் பஃபட் அமெரிக்கா அவர் இன்னும் பழைய வீட்டில் இருக்கார். அந்த காலத்தில் அவங்களுக்கு இந்த ஆடம்பர இது இருக்கக்கூடாது. வள்ளுவர் மாதிரி தெய்வத்தின் பயனை கீதல் கீழ்பேடு மாறி தப்பு அவரே சொல்றாரு. சீகப்பொருளை கட்டுகிறார். சீகப்பொருளை செருவன் செருக்கிறது மிகவும் புரியது அப்படிங்கிறார். பொருளா இவ்வளவு விதைகிறார். பொருள் பண்ணணும் அதை ரொம்ப இருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு பூரா கார்பேஜா எங்க போனாலும் குப்பையா இருக்கு. அப்புறம் கடைசியில வந்து இதுதான் பகுத்தறிதான். எப்பொருள் யாராவது கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது எதையும் மாற்றப்படணும்னு சொல்லி அனுப்பக்கூடாது. நம்ம கவலைப்படணும். இன்னும் சீரியஸான சுச்சுவேஷன் போனோம். இன்னும் அதெல்லாம் வந்து இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் இப்ப புதியவோ உலகம் செய்வோம். நம்ம தான் செய்வோம். நம்மளதான் செய்யணும். வேற யார் 40 வருஷமா அமெரிக்கா இருக்குன்னா எல்லா இனம் மட்டும் நம்ம கேட்டாங்க. தமிழர்கள் பேராசிரியர் தமிழர்கள் பேராசிரியர் அங்க வந்தாரு 96. அப்புறம் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்து சங்க காலத்துல ஜவனர் இருந்தாங்க. தமிழர் இருக்கு. இதெல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி அமெரிக்கா இருக்கு. இன்னைக்கு அடுத்த தலைவராக குடியரசுத் தலைவராக யார் வரப்பாங்க? கமலா ஹாரிஸ். அங்க இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா கருப்பர்கள் பார்த்தீங்கன்னா 10% அந்த நாடு எல்லாரும் எடுத்துருக்கு ஆரம்பிச்சு. அவர் வந்து கமலா ஹாரிஸ் வந்து ஒரு வழிபட்டாங்க. அவங்க தாத்தாவோட இதே பிரசங்கத்தை கடற்கரையில் அனுப்ப போகணும். அப்ப எங்க தாத்தா வந்து இந்திய விடுதலை வீரர்களை பற்றியெல்லாம் சொல்லிக் கொண்டு வருவார் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே ஒருவேளை அவருக்கு உருவப்படுத்தி இந்த மாதிரி ஆசிரியர் சூழல் அவர் தாத்தா காந்தியை பேசியிருக்கலாம், நேருவை பேசியிருக்கலாம், பாபு சிதம்பரனாரை பேசியிருக்கலாம், வேலுநா வீரன் தங்கை வேலு நாச்சியாரை பேசியிருக்கலாம். எல்லாத்தையும் பேசியிருக்கலாம். நமக்கு தெரியாது. பாபு சிதம்பரனாரை பேசியிருக்கலாம், ஜான்சி ராணியை பேசியிருக்கலாம். ஆக அதுதான் இப்போ எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே
ஒரே ஒரு வளர்ச்சி. அந்த வளர்ச்சியில கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அவங்க வந்து கைதட்டுகிறாங்க. அவங்க வந்து நிச்சயம் நவம்பர் அது நீங்களும் ஆர்வம் பாருங்க. அது உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டு. ஒபாமா சொன்ன மாதிரி பெண்கள்னா பெண்கள் 50% பெண்கள். ஆமா ரைட், அது கரெக்டா சொல்றது. யாரு ஃபர்ஸ்ட் யாரு சொன்னீங்க? ஹிலரி கிளின்டன் வந்து பெண்களே நல்லா கவனிங்க. முக்கியமான பெண்களே நம்பிக்கை இல்லை. இங்க நம்ம வந்து இதுவரைக்கும் யாரு ஆண்கள் தான் 200 வருஷம் தான் ஆண்கள் நிறைய விடுறோம். ஆனா என்ன வந்துட்டாங்கன்னா இனிமேல் எல்லாரும் பண்ணுவாங்க. உலகத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. சரியாக பல நாடுகளில் ஒரே தடவை மாறும். இப்போ நான் சொன்ன இதெல்லாம் இந்த கோட்பாடுகள் தான் இந்த மக்களை காப்பாற்ற. இங்கிருந்து மெசபடோமியாவில் இருந்து இந்த வந்து அவங்க கிழக்கு போய் அங்க போய் இங்க போய் கடைசி நமக்கு சங்க இலக்கியம் கிடைச்சிருக்குது. அந்த இலக்கியம் நம்ம எல்லாரும் படிக்கிறோம். நீங்க இன்னைக்கு நாங்கள் விழாவாடுகிறோம். தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கு. உங்களால் என்ன முடியுமோ அதை முயற்சி பண்ணி நம்ம பள்ளிகளில் தமிழ் கற்றுக் முயற்சிங்க. பார்க்கலாம். தமிழ் தெரியாம யார் அமெரிக்காவுக்கு ஒரு பொண்ணு வருங்க. எங்க பொண்ணு வந்து சொல்லுது, ஏன்னா நீங்க தமிழ் சொல்லிட்டீங்க, நான் ஊரில் போய் தமிழில் பேசுறேன், தமிழில் எழுதுறேன். அது தமிழ் படிக்கிறேன், அது பிரெஞ்சு படிக்கிறேன், ஜெர்மன் படிக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு கேட்டு தயவு செய்து அதான் முக்கியம். தமிழ் பிளவு இவ்வளவு இருக்கிறது நம்ம தமிழில். அதை உள்வாங்கி நாம் உலகத்தோடு கொடுத்தா நம்ம நீங்க சமுதாயம் நம்ம சமுதாயம் முதல்ல நல்லா இருக்கும். இந்த சூரிய நண்பர்களோட சேர்ந்து நீங்க ஒவ்வொரு ஊரையும் நீங்க பார்க்க போறீங்க. நிறைய பேசி சிறப்போம். அதெல்லாம் படிச்சு எப்படி வந்தது, அதுக்கு எப்படி சமாளிக்கலாம், அதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கருத்துக்கள்லாம் கொஞ்சம் வாங்கி நீங்க ஏற்றுக்கணும்னா தமிழ்நாடு இந்த மாநிலம் இந்தியாவுக்கு மட்டும் முன்னுதாரணம், உலகத்துக்கே முன்னுதாரணம். அதை நாம இன்னைக்கு உலகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இன்னும் 200 வருஷம் 300 வருஷம் நான் மாற்ற பார்க்கப்பட்டால் தமிழ் உலகளாவிய ஒரு வகையில் அறியப்பட வேண்டும். அதில் ஒரு பாட்டு கவிஞர் பாட்டு சொல்றேன். அதை கேட்டோம்னா எனக்கு அன்பு ஏண்டா நம்ம தமிழ் சொல்லி கையாள பெருமைக்கு அப்பா ஒரு திசையறியாத சிறுவனை திருதுருவம் பார்த்து வர ஏன் படித்தார். அழுது புரண்டாலும் ஆர்ப்பாட்டம் செய்தாலும் அவங்களே தமிழே முன் ஆணை பாடவில்லை. சென்றையிடம் 11 தமிழே தாயை, சென்றையிடம் 11 சிறுவர்களாக பார்த்து வளர்த்தாலும் வைத்திருக்கிறார்கள் பாலத்தின் பெயரில். உலகம் தமிழுடைய சமுதாயத்தினுடைய வழிகாட்டுதலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நன்றி.